லதா 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 கண்ணு தருங்க. எதுக்கு பயப்பட்டீங்க? கண்ண கொஞ்சம் காட்டு. உன் பல்லு அப்பாடா. விஷயம் என்னங்க? நான் மயான வழியா வரும்போது தேங்க என்ன துரத்திச்சு. பேய்களோட நீ இருந்த. நான் அப்பவே சொன்னல அர்த்தராத்திரி வேளையில ஒரு பொண்ணு ஒண்டியா மயான வழியா போக கூடாதுன்னு. அந்த பயத்துல தான் நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. சரிங்க, நான் வர்றேன். என்னங்க? If you don't mind, என்ன டிராப் பண்றீங்களா? அது ப்ளீஸ். சரிங்க. Thank you. Thank you. பிரியாணி பிரமாதமா இருக்குடா. கோழி காலு கும்முன்னு இருக்குடா. அந்த ரொட்டி துண்டு அப்படி போட்டு இதை தின்னுடா. ஒரு காலத்துல இந்த ரொட்டி துண்டுக்காக எவ்வளவோ அடி வாங்கின இந்த ரொட்டி துண்டுக்காகவே குற்றவாளியாகி எங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பிரிய வேண்டி வந்தது. உன்னை நேற்று வரைக்கும் நம்பினேன். இப்ப அந்த மஞ்சுளதா பின்னால சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை நம்பவே முடியலடா. சாரி. என்னடா சொல்ற? என்னடா பாவப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் விட்டவன், அனாதைகளுக்காக வேதனைப்பட்டவன், ஒரு பணக்கார பெண்ணு மேல எதுக்காக ஆசைப்பட்ட? நான் மஞ்சுளதா பின்னால போறது மோகம் ஏற்பட்டு அவ பணம் உள்ளவங்கிற நோக்கத்தோடு அவகிட்ட நான் பழகவும் இல்லை. நான் அவளை விரும்புறதுக்கு காரணம் ஒரு பகைதான். பகையா? ஆமா, பகைதான். அம்மாவின் அன்புக்கும் தங்கச்சியின் ஆதரவுக்கும் தந்தையின் பாசத்துக்கு ஆளாகாம பிரிச்சு வச்சது அந்த மஞ்சுளதாவின் தகப்பன் கோதல்ராமன் தான். சாபாஷ் சாபாஷ். ஏ சந்திரா, உன் மனைவிக்கு பசங்க மேல் உள்ள பாசத்தையும் பசங்களுக்கு உன் மேல் உள்ள பாசத்தையும் பார்த்தா உன்னை பார்ட்டிக்கு அழைச்சுக்கிட்டு போகாம இருக்கிறது ரொம்ப உத்தமம்னு தோணுது. என்ன கோதண்டம், உன் பிறந்த நாள் விசேஷத்துக்கு சந்திரசேகர் இல்லாம பார்ட்டி வைக்க போறியா? என்னமா தங்கச்சி, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. என்ன சொல்றீங்க? அதாம்மா, என் உயிருக்கு உயிரா நண்பனை விட்டுட்டு போறது நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்லன்னா தினமும் போக வேண்டாம்னு தான் சொன்னேன். அண்ணனோட பிறந்த நாள் தானே, போயிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் போய் சொல்லிட்டு இங்க குடிக்க வர்றது எனக்கு வெக்கமா இருக்குடா. என்னால குடிக்காம இருக்க முடியலன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பாருடா. சொல்லிடலாம், அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊத்தாட அவன் கோட்ல எல்லாம் ஊத்திட்டேன். வேணும்னா ஊத்துனேன். சந்திரா, கோட்டை கழிட்டு வாசனை போற வரைக்கும் கழுவி காய வச்சு போகணும். இவன் பொண்டாட்டி பார்த்தா இவன் பாடம் அவ்வளவுதான். இதுக்குள்ள ஓடி போயிருப்பீங்க நினைச்சேன். ஓடி போறதா? எதுக்கு? மெட்ராஸ் பேங்க் காவலாளியை கொலை செஞ்சு பேங்க் பணத்தை கொள்ளடிச்சது நீங்களானதுனால. பேப்பரை பார்த்தேன், போலீஸ் வந்திருக்குன்னா உண்மைதான் போல் இருக்கு. எஸ்ஐ சார், நான் பேங்க்ல கொள்ளை அடிக்கலங்கிறதுக்கு இவங்கதான் சாட்சியம். சாட்சியம் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அயன் சேஃபை திறக்கும் போது ஆட்டோமேட்டிக் கேமரா எடுத்த போட்டோவில் நீங்க போட்டிருக்கிற கோட்டு தெரியுது. காவலாளி விழுந்து கிடந்த இடத்துல உங்க லைட்டர் கூட கிடைச்சிருக்கு. ராத்திரி அங்கிள் பிறந்தநாள் பார்ட்டி போயிருந்தீங்கல்ல? ஆமா எஸ்ஐ சார்,
நானும் நாராயணனும் ராத்திரி 2 மணி வரைக்கும் கோதண்டராமன் பிறந்தநாள் பார்ட்டியில இருந்தோம். என் பிறந்த நாள் இப்ப எதுல பிறந்தநாள் பார்ட்டி முடிஞ்சு 5 மாசம் ஆயிடுச்சு. கோதண்டா எங்களோட எப்படி இருக்க முடியுங்கய்யா? நேற்று தருமபுரிக்கு போனோம், காலையில தான் வந்தோம். என்ன சொல்றீங்கண்ணா? இங்க இருந்து நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க. பாரும்மா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றது தப்பு இல்ல, ஆனா பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லவன்னு நினைச்சேனே தவிர பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன்னு நினைக்கவே இல்லை. இவங்கிட்ட சினையதை வச்சுக்கிட்டதே நம்ம தப்பு. அம்மா, தங்கச்சிக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ரொட்டி தடியில் ஓடிட்டா சார். ஏடா, இந்த வயசுலயே திருட ஆரம்பிச்சிட்டியா? அன்னைக்கு நான் திருடர் ஆயிட்டேன். அம்மாவும் தங்கையே என்ன ஆனாங்களோ அவங்கள நினைச்சபடியே கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வஞ்சம் தீர்க்கணுங்கிற நோக்கத்தோட எந்த பணத்துக்காக எங்க குடும்பத்துக்கு அவங்க துரோகம் செஞ்சாங்களோ அந்த பணத்தாலேயே அவங்களை வீழ்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக நல்லவனாட்டம் நடிக்கிற கொள்ளக்கார கோதண்டராமன் பணத்தை நான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் மகளை லவ் பண்ணி என் சொந்தமாக்கி அந்த கோதண்டராமன் கண்ணீராலேயே என் கால கழுவ வைக்கிறேன். இவர்தான் எங்க அண்ணன் விஸ்வநாதன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். வணக்கம். வணக்கம் அண்ணா, இவ கோதண்டராமனோட அன்பு மகள். ரியலி சர்ப்ரைசிங். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தானம்மா. நான் ஞாபகம் வச்சுக்கிறது என் வீட்டு அட்ரஸ் இல்ல, பணம் வச்சிருக்கவங்க அட்ரஸே விவரங்களையும். இந்த ஊர்ல 2 கோடீஸ்வரங்க இருக்காங்க. ஒருத்தர் உன் அப்பா, இன்னொருத்தர் உன் அப்பாவுடைய சிநேகிதரான நாராயணன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுதா. என்ன பத்தி விவரங்கள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சாரி போல வரேன்னா வரேங்க. பாரு, முந்தா நேத்து மதுரையில திருட்டு போன நகையில ஒரு சேட்டு வாங்கி இருக்கானா. அவன் ஊருக்குள்ள வரணும்னா பிரிட்ஜ தாண்டணும் இல்லையா? பிரிட்ஜ தாண்டதுக்குள்ள அவங்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் நமக்கு சொந்தமாகணும். பாரு, நம்ம பின்னால நிழல் மாதிரி தெரியற ஒருத்தன், அவனையும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முந்தியெல்லாம் லவ்னா எரிஞ்சு விடுவீங்க, இப்போ லவ்னா ஜப்பாட்ட ஒட்டிக்கிறீங்க. நெருங்கி பழகினா தானே ருசி தெரியும். என் காதல் அவ்வளவு ருசியா தெரியுதா? ருசியா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் புதுசு தானே, அதனால அன்னைக்கு தெரியல. எதுக்காக டைம் பாக்குறீங்க? ஏதாவது வேலையா? ஆமா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன டியூட்டி? ஒரு சிலர் வயிறு நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறாங்க, நாம் பெட்டி நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறேன்.
தலைக்கு.